உட்காருங்க. ஐயோ, கொஞ்சம்ங்க. இப்போ உட்காருங்க. நான் தான் ரோசா. ஆமா, நீங்க எந்த ஊரு? வடுகப்பட்டியா, வாடிப்பட்டியா, சின்ன மனூரா, பெரிய மனூரா? பட்டணங்க. பட்டணங்களா? அப்பா அம்மன் கோயில் திருவிழா. திருவிழாவுல இந்த ரோசாவோட ரெக்கார்ட் டான்ஸ் வைக்கலனா ஆத்தா கோச்சுக்கிறான்னு அங்கங்க பேசிக்கிறாங்கல்ல. அது இல்லைங்க. அப்ப எக்ஸிபிஷன்ல இந்த ரோசாவோட ரெக்கார்ட் டான்ஸ் வைக்கலனா கலெக்ஷனே ஆதலியா. இப்படிதான் பாருங்களேன், போன வருஷம் மானாமதுரை எக்ஸிபிஷன்ல என் ரெக்கார்ட் டான்ஸ் வைக்கலன்னு கொட்டாகியா கொளுத்து விட்டாங்களா. கொஞ்சம் இருங்க, மோர் கொண்டு வரேன். அம்சவல்லி, உன் கலர்ல அம்சமா ஒரு டீ குடுக்கறது. கடை சொல்ற மாமனுக்கு கண்டிஷன் வேற. ஆமா, உன் கடன் எல்லாம் எப்ப பைசல் பண்ண போற? கவலையே படாத அம்சே, தமிழ்நாட்டுல மழை பெய்யற அன்னைக்கு கட்டாயம் உன் கடன் அடைச்சிடுறேன். ஓஹோ, தமிழ்நாட்டுல கடனை திருப்பி கொடுக்க முடியாதுங்கிறதுக்கு இப்படி ஒரு பாஷை இருக்கா? அம்சே, பஜ்ஜி போட மாவு இல்ல, நீ வாங்க போகல. போறேன்பா. இந்தாயா மோர் குடி. நான் என்ன சொல்றேன்னா, தெரியா, இத பாரு. இழந்த பழம் இவ்வளவுதான் உலகம் நிலா காயுது. இதுக்கெல்லாம் நான் ஆட மாட்டேன். ஆட்ட நான் ஆடணும்னா ரேட்டு 200. நான் எங்க ஆடுறேன், அவனுக்கு தான் ஆடிடுறானுங்களே. இத பாருமா, நான் உன்னை ரெக்கார்ட் டான்ஸ்க்கு புக் பண்ண வரல. நான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கேன். என்னது, ஊருக்கு புதுசா வந்திருக்கியா? பிறகுதுக்கு நான் தான் பூசாரி மணி அடிடி வந்துட்டீரு. இதுல மோர் வேற. பொண்ணு பார்க்க வந்த புது மாப்பிள மாதிரி. இடத்த காலி பண்ணியா? மோரு சோறு கூட போறவ. அச்சு போயா. ஏம்மா இப்படி கூற? இந்தாப்பா, இங்க வா. நீ என்ன ஊருக்கு புதுசா? என்ன சாப்பிடுற? காப்பியா, டீயா, சிங்கிளா, கப்பா? எனக்கு டீ எல்லாம் வேண்டாங்க. பட்டணத்துல இருந்து வரேன். எனக்கு ஒரு வேலை வேணும். வேலை வேணும்? வந்தே மாதரத்துக்கு அப்புறம் இந்தியா முழுக்க ஒலிக்கிற ஒரே தாரக மந்திரம் வேலை வேணுங்கிறது தான். அவன் வேலை தேடி கிராமத்துல இருந்து பட்டணத்துக்கு போவான். நீ பட்டணத்துல இருந்து கிராமத்துக்கு வந்திருக்க. கூலி வேலையை தவிர இங்க வேற வேலை கிடையாதுப்பா. நான் சம்பாதிக்கிறதுக்காக வேலை கேட்கல, சாப்பிடறதுக்காக கேட்கிறேன். இந்த ஊர்ல வேலை தர யோகியதை உள்ள ஒரே ஆளு எஸ்டேட் ஐயா துரசிங்கம் தான். நம்ம நாட்டுல கடன் கேட்க போனாலும் வேலை கேட்க போனாலும் உடனே கிடைக்கும்னு சொல்லிட முடியாது. எதுக்கும் போய் பாரு. ஏரிக்கு பக்கத்துல பாக்குத்தோப்பு, அதை தாண்டினா அவர் பங்களா தான். ரொம்ப நன்றிங்க. ஊருக்குள்ள ஒரு சிறுத்தை புலி நுழைஞ்சிடுச்சு. ஒரு ஆளத்தோட சண்டை போட்டு கையாலே கழுத்து நடிச்சு கொண்டுட்டாண்டி. என்னடி புதுசா கதை விடுற? காட்டுல ஒரு சிறுத்தை புலி என் மேல பாஞ்சது. இடது கையாலே அதோட சண்டை போட்டேன். பயந்து போய் அது ஊருக்குள்ள ஓடி வந்துடுச்சு. பாதி செத்த புலிய எந்த வீரண்டி கொன்னா? வா போய் பாக்கலாம். ஐயோ ஐயோ ஐயோ, எப்படி அடிபட்டு இருக்கு? யாரு பெத்து புள்ளையோ? இவ்வளவு அடி பசங்க சுத்தி நின்னு வேடிக்கை பார்த்தானுங்க. எவனாவது ஒத்தாசிக்கு வந்தானுங்களா? கல்லு மாதிரி நின்னுட்டு இருந்தானுங்க. எவ்வளவு ஊமக்காயம் பட்டிருக்கோ. என் புள்ள பழைச்சதே இந்த புண்ணியவானாலதான். இன்னைக்கு இவனை 2ஆம் தடவையா 10 மாசம் சுமந்து பெத்த மாதிரி இருக்கு. இதோ பாருங்க, எவ்வளவு பணம் செலவானாலும் நான் ஏத்துக்கிறேன். எப்படி இவர் உயிரை காப்பாத்தி ஆகணும். அடேடே, உயிருக்கு ஒண்ணும் ஆபத்து இல்லைங்க. புலி அடிச்சு செத்தவனை விட கிளி அடிச்சு செத்தவன் தான் ஜாஸ்தியும் வாங்க. தம்பி தைரியமான ஆள் தான். ஊமக்காயம் தான் பட்டிருக்கு, எப்படியும் பொழைச்சுக்குவாரு. அடியாத்தி, நான் நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. புலி சும்மா பிச்சு பிடுங்கி பிராண்டி இருக்கே. ஏண்டி, புலிய நீ அடிச்சதா சொன்ன? அது நான் அடிச்ச புலி வேற. அந்த புலிக்கு ஒரு பக்கம் மீசை கிடையாது இல்ல. ஏ ரோசா, பார்த்தா பாவமா இருக்குடி. பார்த்து தேய். அத தேய்ச்சிட்டு இருக்கேன்ல. தேய்க்கிறேன் பொம்பளைன்னு தேய்ஞ்சு போற அளவுக்கு தேய்ச்சி போடாதடி.
ஆளு ஊருக்கு புதுசு போல இருக்கு. என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு ஒழுங்கே கிடையாதா? சதா சர்வகாலமும் தூங்கிக்கிட்டே இருக்கீங்க. ஏயா வேலை நேரம்னு வெளியே போர்டு வைக்கணும்னு சொன்னேன், கேட்டீங்களா? போர்டு எழுத கொடுத்துருக்குங்க. பாத்தியா, வேலை நேரத்துல வந்து தொந்தரவு பண்றாரு. ஆமா, எழுதி மாட்டிட்டா மட்டும் ஒழுங்கா வேலை பாத்துங்களாக்கும். ஏன் சார், எவன் ஊருக்குள்ள புதுசா வர்றது போறதுன்னு ஒரு வரமுறையே கிடையாதா? எவனோ ஒருத்தன் ஊருக்குள்ள புதுசா வந்தானா புளிய அடிச்சானா, ஆளை பார்த்தா என்னமோ பஞ்சாப்ல இருந்து நேரா ஷேவிங் பண்ணிட்டு இங்க வந்திருப்பான் போல இருக்கு. ஐயா, அந்த புலிய நிஜமாவே வந்து அடிச்சானா? என்ன நாத்தனாரியா? சார், நீங்க இந்த ஊர் ஜனங்க மாதிரி புரியாமையே பேசுறீங்க. சார், அவனை பார்த்தா நல்லவ மாதிரி தெரியல. உன்ன மாதிரி இருக்கிறானா? இந்த விளையாட்டு தானே வேணாங்கிறது. இன்னைக்கு புலி அடிச்சான், நாளைக்கு ஆள் அடிப்பான், அப்புறம் ஊரையே கொள்ளையடிப்பான். அவனால இந்த ஊருக்கு என்னென்ன தீங்கு விளைய போகுதுன்னே தெரியல. சார், எதுக்கு அவன் மேல ஒரு கண்ணை வைங்க. கண்ணு இல்லையா, ஆ. கண்ணையே வைக்கிறேன். ஐயா, ஆ. இன்னைக்கு டியூட்டி முடிஞ்ச உடனே ஆ. நேரம் உங்க வீட்டுக்கு வரதா இருந்தேன் நானு. வீட்டுக்கா? எதுக்கு? என்ன ஆ. மாச கடைசி துண்டு விழுந்துருச்சே. துட்டு வேணுங்கும் போது துண்டு விழுந்துருச்சுவீங்க, கொடுத்த துட்டை திருப்பி கேட்கும் போது துண்டை விரிச்சிருவீங்களே. என்னையா ரொம்ப சலிச்சுக்கிற? அப்புறம் உழைச்சு சம்பாரிச்ச பணமா இது? பின்ன ஊரை கொள்ளையடிச்ச பணம் தானையா? ஒண்ணு கேள்விப்பட்டனே, ம். எஸ்பி. எஸ்பியா? குட் மார்னிங் சார். அதுல சார் எஸ்பி வர்றதா கேள்விப்பட்டனே, அது மெய்தானா? எஸ்பி வந்தா முதல்ல உடனே விஷயம் தெரியும். அந்த விசுவாசம் இருந்தா சரிதான். சாயந்தரம் வாங்க, நீங்க கேட்ட துண்டை வேட்டியா தந்துடுறேன். எங்களுக்கும் ஓரமா கிழிச்சு தரேன். வேலையை பாருங்க. ஆ? என்னடி அம்சு இந்த நேரத்துல கடையில இருக்க? வழக்கமா ஆத்தங்கரையில தண்ணி எடுக்க போயிடுவியே. ஷ். ஆ, சரி சரி. எங்கேயா சிறுத்தையை கொன்ன அந்த சூரப்புலி? ராஜப்பா, உன்னை தேடிக்கிட்டு இன்னொரு சிறுத்தை வந்திருக்குது, வந்து பாரு. அட போண்டா குண்டா இருக்கே, ஒன்னு எடுத்துக்கிறேன், காசு சாப்பிட்டுக்கிறேன். என்ன பேசவே கூடாது, என் பின்னாடியே வாயா. எங்க? என்னது எங்கயா? ம். நான் புறப்படுன்னு சொன்னா மாடு கூட எங்கன்னு கேட்காது, நீ கேக்குறிய? திமிருதான் யோ, உனக்கு கை இருக்காயா? இருக்கு. ஆ, இந்த கையோட தான் கூட்டிட்டு வர சொன்னாரு துரசிங்க ஐயா. புறப்படே. நான் சொல்லல, அவருதான் தரிசிக்க போன தெய்வம் தந்தி கொடுத்து வர சொன்ன மாதிரி. போயிட்டு வாப்பா. ம். வா போலாம். என் கூட வரதுன்னா ஒரு நிபந்தனை. என்ன? கேள்வி கேட்க கூடாது, பேசக்கூடாது. நான் சொல்றதுக்கெல்லாம் ஊன் கொட்டிக்கிட்டு வரணும், புரியுதா? சரி. சரியில்லை. ம். சரி, உன் கொடுறதுக்கு முன்னாடி உன்னை ஒரே ஒரு கேள்வி கேட்கலாமா? போனா போகுது, ஒரு கேள்வி தானே, கேட்டுக்க. இப்படி கண்ணுல விரல விட்டு காது வரைக்கும் ஆட்டுறியே, நீ யாரு? நான் யாரா? ம். இந்த பாரியா, நான் வளவளன்னு பேச மாட்டேன், நறுக்குன்னு பேசுவேன், 4 வார்த்தை பேசுவேன். ம். ஆனா என்ன ஊருக்குள்ள வாயாடின்னு சொல்லுவாங்க. ம். இந்த ஊர்ல உள்ள மரஞ்செடி கொடிகளை கேட்டா கூட சொல்லும் சுந்தரி யாருன்னு. ம். இருந்தாலும் சொல்றேன், என் ஆத்தா தூத்துக்குடி, அப்பன் பரமக்குடி, 2 பேருக்கும் கல்யாணம் ஆனது கள்ளக்குடி, நாங்க பொழைக்க வந்தது இந்த கடம்பக்குடி. ம். ம். இந்த அம்மா அவதாரமானது இந்த ஊர்ல தான். ம். நான் பிறந்ததும் எங்க ஆத்தா ஜன்னியில செத்தா, 1 வருஷம் கழிச்சு எங்க அப்பா தண்ணியில செத்தா. ம். என்ன பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆயா இருக்கா, அவதான் இப்பவும் எனக்கு தாயா இருக்கா. ம். அனாதையா இருக்கிறது பாவம்பாங்க, ஆனா என்ன பொறுத்தவரையிலும் சௌகரியம் தான். இந்த ஊர்ல இருக்கிற மனுஷங்களெல்லாம் எனக்கு தெரியும், மாடுங்களுக்கு என்ன தெரியும்? காட்டுக்குள்ள பாட்டு, கம்பஞ்சோறு மோரு, மத்தியான குளியல், மாலையில வீடு. இதுதான் என் பொழப்பு. எப்படி? ம். நல்லா இருக்கு. ஆமா, துரசிங்க ஐயா கிட்ட நீ என்ன கேட்க போற? ஊசியும் நூலும். ஊசியும் நூலுமா? ம். எதுக்கு? உன் கிழிஞ்ச வாய தைக்க. ஆ! அம்மா, அம்மா! வீராதி வீரன், சூராதி சூரன், நொண்டி புலியை அடித்துக் கொன்ற எலி குஞ்சு வந்திருக்கிறார். ஏய், ஏய். என்ன 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 கை நீளுது? ஆமா, வாங்க, உங்களை பார்க்கணும்னு தான் எங்க வீட்டுக்காரர் வர சொல்லி இருந்தார். உள்ள வாங்க. வாங்க அங்கிள். வா, புலம்பிட்டா போ தனியா. அப்பா, புலி அடிச்சு கொன்னாரே, அவர் வந்திருக்காருப்பா. வாப்பா கீழே உட்காருங்க, வந்துடுவாரு. வா. வணக்கங்க. வணக்கப்பா. நான் உயிருக்குற நேசிக்கிற என் மகனை காப்பாத்திருக்கேன், ரொம்ப நன்றி. உன் பேர் என்னப்பா? ராஜப்பா. புலியோட சண்டை போடுற அளவுக்கு உனக்கு வலிமை இருக்குன்னா உனக்கு என்னன்னு தெரியும்? மல்யுத்தம், சிலம்பாட்டம், சோடா பாட்டில், செயின், கராட்டே, இந்த மாதிரி. ஓ, உன் ஹைட் என்னப்பா? 5'10". ஐ சி. பாடி? 40 இருக்கும். வெரி குட். நீ கருப்பா சிவப்பா? என்ன சார் இது?
எதிர்க்கவே நிக்கிறேன் தெரியலையா? ம். பார்த்தா தெரியாதுப்பா, எனக்கு பார்வை இல்லை. என்ன மன்னிச்சிருங்க சார், தெரியாம கேட்டேன். எனக்கு பார்வை இல்லைன்னு சொன்ன உடனே அந்த அதிர்ச்சியில மௌனமாயிட்டியே, அந்த மௌனத்துலதான் மனிதாபிமானம் இருக்கு, மன்னிப்புல இல்ல. என்னோட ஹைட்டு கேட்டீங்க, பாடி கேட்டீங்க, நிறத்தை கேட்டீங்க, குணம் என்னன்னு கேட்கவே இல்லையே. இன்னொரு உயிரை காப்பாத்துறதுக்காக எப்போ உன் உயிரை பணைய வச்சியோ அப்பவே உன் குணம் என்னன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. நீ வேலை தேடி வந்திருக்கிறதா கேள்விப்பட்டேன். உனக்கு வேலை தரத்தான் நான் உன்னை இங்க வர சொன்னேன். சார், நீங்க மட்டும் எனக்கு வேலை கொடுத்தா உங்களுக்கு நான் உயிரை கொடுப்பேன். நான் உனக்கு கொடுக்க போறது உயிர் கொடுக்கிற வேலை இல்ல ராஜப்பா, உயிரை எடுக்கிற வேலை. நீங்க என்ன சொல்றீங்க? இந்த ஊருக்கும் எனக்கும் ஒரு பொது எதிரி இருக்கான், அவனை நீ அழிக்கணும். பொதுமக்களுக்கு புத்தி இல்ல, போலீஸுக்கு சக்தி இல்ல. இந்த துரசிங்கமோ கண்ணிருந்த சிங்கம் ஆயிடுச்சு. அந்த வெறி நாயை அழிக்க உன்னாலதான் முடியும். என்ன சொல்ற? என்ன மன்னிச்சிருங்க சார், எனக்கு ஒரு கசப்பான இறந்த காலம் இருக்கு. எனக்குள்ள இருந்த ஒரு மிருகத்தை எனக்குள்ளேயே குழி தோண்டி புதைச்சிட்டேன். என்ன தூண்டி விட்டு அதை தோண்டி எடுத்துறாதீங்க. வன்முறையில ஈடுபடக்கூடாதுன்னு உனக்கு நீயே ஏதாவது சட்டம் கட்டம் போட்டுட்டு இருக்கியா? சட்டமா இருந்தாலும் தாண்டி வந்துருவேன். இது எனக்கு நானே போட்டுக்கிட்ட வட்டம், நெருப்பு வட்டம். நிச்சயமா என்னால தாண்டி வர முடியாது. நிச்சயமா முடியாது, சத்தியமா முடியாது. சரி, அந்த வட்டத்தை விட்டு வெளியே வான்னு நான் உன்னை வற்புறுத்த முடியாது. ஆனா ஒண்ணு மட்டும் உன்னை கேட்டுக்கிறேன், உன் திறமைய, வலிமைய, மனோபலத்தை என் மகனுக்காவது கத்துக்கொடு. என் புதக்குழியில புல்லு முளைக்கிறதுக்குள்ள அந்த அருகும் புல் ஆலமரமாகட்டும். என் லட்சியத்தை அவனாவது நிறைவேற்றட்டும். என்னப்பா சொல்ற? சரிங்க. அக்கா அக்கா, ரயில் விளையாட்டு விளையாடலாம்க்கா. விளையாடலாமே. பசங்களா எல்லாரும் பின்னாடி நில்லுங்க. என்னடா? நான் புரிஞ்சுக்கிறேன், ஏறி படிக்கடா. சரிடா. காத்து. டேய், மெதுவாடா. சீக்கிரம்டா. ஆச்சா, போயிட்டு இருக்கேன். சீக்கிரம். நான் வந்துட்டேன். டேய், முதுகு வலிக்குதுடா. சீக்கிரம்டா. ஆச்சா. டேய், எனக்குடா. எனக்கு ஒண்ணுடா. இருக்கிறதுலயே பெரிய இளநீ எனக்கு. சீக்கிரமா பறிச்சு போடுடா. ஐ! என்ன ஓய்? ஏண்டி ஓட்டவாய், எத்தனை நாளா இந்த வேலை? ம், உனக்கு மட்டும் ஓட்டை இல்லாம வாயை ஒட்டி வச்சா பெற்றிருக்கா உங்க ஆத்தா? மரியாதையா பேசு. ஆமா, பேச்சுல எல்லாம் ஒண்ணு குறைச்சல் இல்ல. உன் மாடுகள்லாம் பண்ணையில திருடி தின்னுதுங்க, நீ தென்னை மரத்துல திருடி தின்றியா? யோ, யார பாத்தியா திருடிங்கற? உன்னதான். தென்னை மரத்துல என்னடி பண்ணிட்டு இருக்க? என் மாட்டுக்கு புல்லு புடுங்கிட்டு இருந்த. ஏன், உன் தலையில தான் புல்லு இருக்கே, பிடிக்க போடுறது. இந்தடா, தலையில எப்படியா புல்லு இருக்கும்? தென்னை மரத்துல புல்லு இருக்கும் போது உன் தேங்காய் மண்டையில புல்லு இருக்காத? அது எனக்கு அதெல்லாம் தெரியாது. உன் மாடுகள்லாம் வாழைத்தோப்ப காலி பண்ணிருச்சுங்க. ஐயோ. அது பாத்தியா, திருடி தின்னு கொழுத்து போய் கிடக்குதுங்க. எல்லா கழுதையும் பிடிச்சு கட்டி போட்டேன். நஷ்ட இங்க வச்சுட்டு ஓட்டிட்டு போ. எப்படி? நஷ்ட ஈடு கட்டலைன்னா என்னையா பண்ணுவ? கயிறு ரெடியா இருக்கு, மரமும் ரெடியா இருக்கு, உன்னையும் சேர்த்து கட்டி போட்டுருவேன். அப்போ நஷ்ட ஈடு கட்டாம மாட்டை அவுத்து விட மாட்டேன்ல? ம். அங்கிள் சுந்தரி பாவம், நான் அப்பா கிட்ட சொல்லிக்கிறேன், மாடுங்களை அவுத்து விட்டுருங்க. ஏய் சுண்டக்காப்பா, இல்ல நீ சும்மா இரு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. இந்த திமிர் பிடிச்சவளுக்கு இறக்கமே காட்டக்கூடாது. யோ,
முழு பூசணிக்காய சோத்துக்குள்ள மறைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. நான் பருக்கையிலேயே மறைக்கிறவ. என்கிட்டயா வேலை காட்டுற? இப்போ உன்னை என்ன செய்யறேன் பாரு.